மாலை வணக்கம் மக்களே. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த ஏற்காடு தாங்க. இந்த ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. சேலம்லேருந்து ஒரு 32 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடை நம்ம ரீச் பண்ணலாம். சேர்வராயன் மலைத்தொடர் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடு அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 1623 மீட்டர் உயரத்தில் தாங்க இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கே வெயில் கொளுத்துதுங்க இங்கே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஏரிங்க. ஏற்காடில் இருக்கிற ஒரு முக்கியமான ஏரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் சர்வீஸ்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஏற்காடு வந்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி ஏற்காடு வந்திருக்கோம். அது எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்காட்டில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அந்த ஏற்காடில் இருக்கிற லேக், அதுக்கப்புறம் பக்கோடா பாயிண்ட், கிள்ளியூர் ஃபால்ஸ், சேர்வராயன் மலை, அதுபோக ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர்ஸ் பார்க் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது பஜார்லேருந்து பஸ் ஸ்டாண்டு தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். பஜார்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டு வரும். இப்போ இந்த ரோடு போது பார்த்திங்களா, இதில் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏற்காடு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக தாங்க இருக்கும். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோம் ஸ்டே ஆப்ஷனும் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செலவெல்லாம் ஆகாது. பட்ஜெட் வைஸ்லேயே வந்து நம்ம ஒரு சூப்பரான ட்ரிப்பை பிளான் பண்ணலாங்க. பஜார்லேருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோடனே நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கே தெரியுது பார்த்திங்களா, இதுதான் ஏற்காட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். வெயில் பாருங்களேன் 5 மணிக்கு மேலேயும் எந்த அளவுக்கு கொடுமையாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சின்ன பஸ் ஸ்டாண்டு தாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட். உள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸி ஸ்டாண்டும் இருக்குங்க. ஸோ வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி ஸ்டாண்டுங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டில் டைம் கீப்பர் ரூம் இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கேயே கேட்டுக்கலாம் எந்தெந்த டைமிங்லாம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுதுங்க. நம்ம வண்டி என்ட்ரி ஆகுது பார்த்தீங்களா, இந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த சர்வீஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 months கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏற்காடுலேருந்து மதுரைக்கும், ஏற்காடுலேருந்து சென்னை கிளாம்பாக்கத்துக்கும் டேரெக்டாக ஒரு பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஏற்காடுலேருந்து மதுரைக்குங்க. வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக சேலம் டிவிஷன் வண்டி ட்ரை பண்ண போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, கும்பகோணம் டிவிஷன் வண்டி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைமாக சேலம் டிவிஷன் வண்டியும் ட்ரை பண்ண போகிறோங்க. ஆன் டைமான 6:05க்கு நம்ம வண்டி ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஏற்காடு டு மதுரை இந்த ரூட்டில் நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக விலாக் பண்ணுறோம். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைமாக விலாக் வருதுங்க. ஸோ கரெக்டாக 6:05க்கு நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வண்டியோட ரூட் எப்படி போகிறாங்க, எங்கெல்லாம் ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்க, வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது, எந்த ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு போகிறாங்க, நம்ம எந்த டைமுக்கு மதுரை ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடில் கிளம்பி சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் வழியாக மதுரை போகுதுங்க. சேலம் டு மதுரை 1 to 1 கிடையாது. சேலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல், கரூர், திண்டுக்கல் எல்லா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போயிட்டு தாங்க போகும். ஸோ ஏற்காடுலேருந்து நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை போகிற மக்கள் எல்லாருமே இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க.
இதுதாங்க ஏற்காடில் இருக்கிற மெயின் பஜார். இந்த பஜார் பக்கத்தில் தான் அந்த லேக் இருக்குது. இந்த டைமிங்லலாம் லேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிங் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரோடு எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்ல நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருக்குங்க. ஸோ ஈவினிங் டைமில் ஒரு வாக்கிங் போட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஏற்காடு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரௌட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டில் கிளம்பும்போது காலியாக தாங்க இருந்தது வண்டி. இந்த பஜார் தாண்டோடனே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிக்கெட்டு தாங்க. நம்ம வண்டியோட போர்டுமே அப்படி தான் போட்டிருக்காங்க. ஏற்காடுலேருந்து சேலம் வரைக்கும் சேலம் போர்டு தான். சேலம் போயிட்டு தான் மதுரை போர்டு சேஞ்ச் பண்ணுவாங்களாமா. இங்கேருந்து ஏற்காடுலேருந்து சேலமுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்திங்க அப்படின்னா 26 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏற்காடுலேருந்து மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 219 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடுலேருந்து மதுரை வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஏற்காடுலேருந்து மதுரை கிட்டத்தட்ட ஒரு 280 கிலோமீட்டராக தான் வருங்க. இந்த 280 கிலோமீட்டரை நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 7.25 மணி நேரத்தில் கவர் பண்ணுறாங்களாமா. 6:05க்கு இங்கே கிளம்புன வண்டி 1:15 to 1:30 மணிக்குள்ளே மதுரை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி எந்த டைமில் மதுரை ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. இந்த ரூட்டில் மொத்தம் 20 கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அந்த வளைவுக்கு ஔவையார் வளைவு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்படிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ ஹில்ஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி வளைவுகளுக்கு பேர் வச்சுருக்கு இங்கே தாங்க பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு வந்து நீங்கள் உங்கள் 2 வீலர்லேயோ ஓன் வண்டிலேயோ போனீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா வளைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் நீங்கள் போகணுங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வந்து உருளையெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் விபத்துக்களை தடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஐடியா தாங்க. நைட் டைமில் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் நம்ம மேலேருந்து கீழே இறங்கும்போது கீழே இருக்கிற சிட்டியை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லைட் வெளிச்சமெல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது மேலேருந்து அந்த சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாங்க. இப்போ நம்ம அடிவாரத்துக்கு ரீச் பண்ணியாச்சுங்க. இதுதான் அடிவாரம். இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே போகிறோங்க. இந்த வண்டியோட ஆப்ரேட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கிளம்பி ஏற்காடு வந்துட்டு ஏற்காடு டு மதுரை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரிட்டன் டைரெக்ஷனில் மதுரையிலேருந்து சேலம் வரைக்கும் மட்டும்தான் ரன் பண்ணுறாங்க. சேலம் டு ஏற்காடு ரன் பண்ணுறதில்ல. அதுக்கு அடுத்த ட்ரிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து ஏற்காடு வந்துட்டு ஏற்காடு டு மதுரை வர்றாங்க. நீங்கள் மதுரையிலேருந்து ஏற்காடு வரணும் அப்படின்னா டைரெக்டாக பஸ்ஸு கிடையாது. சேலம் வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸு மாறிக்கலாம். சேலம்லேருந்து ஏற்காடுக்கும் ஏற்காடுலேருந்து சேலமுக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சேலம் வந்துட்டீங்க அப்படின்னா சேலம்லேருந்து நமக்கு பஸ்ஸில் போகணுன்னா போய்க்கலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து ரெண்டலுக்கு கேப் கிடைக்கும், நம்ம கேப்லேயும் போய்க்கலாங்க. சேலமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட்டும் இருக்குங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டும் ஒரு சில ஃப்ளைட் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னை, பெங்களூர், கொச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்காடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சேலம் வந்துட்டால் ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாங்க. சம்மர் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஹாலிடேஸ் விட்டதுக்கப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட் வைஸாக டூர் போகிறதுக்கு ஏற்காடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஏற்காடை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துடலாம். ரொம்பவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ஏற்காடு வந்து. ஸோ ஃப்ரீ டைமில் ஏற்காடு போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள்.
நம்ம வண்டிக்கு சேலமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து சேலம்லேருந்து 8 மணிக்கு தான் எடுப்பாங்களாமா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:15 தான் ஆகுது. நம்ம இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகல, கொஞ்சம் டிராஃபிக்காக தான் போயிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour டைம், 8 மணிக்கு தான் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புவாங்களாம். நம்ம இப்போது சேலத்தில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறாங்க. நமக்கு லெஃப்ட் சைடு இடம் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த காலி இடத்துல தான் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழா நடந்துச்சுங்க 2024. இப்போ அடுத்த மறுபடியும் 2025 இங்கே தான் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடம் தாங்க. இப்போ லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுதாங்க பஸ் ஸ்டாண்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் நிற்கிற ரேக்குக்கு தான் போகணும். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தள்ளி தாங்க நிறுத்துவாங்க. நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டு உள்ளே என்டர் ஆக போகிறோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:35 ஆகுது. கரெக்டாக 6:05 கிளம்பணும். 7:35 சேலம் ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. செம்ம டிராஃபிக். நம்ம அடிவாரத்தில் இறங்கும் போது 7 மணி, பட் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றதுக்கு 1/2 hour ஆயிருக்குங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டில் நமக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் பிரேக் இருக்குங்க. ஸோ நம்ம டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சேலம்லேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கரெக்டாக 8 மணிக்கு சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. இந்த இடைப்பட்ட 1/2 hour வேறு எந்த பஸ்ஸுமே கிடையாது மதுரைக்கு. நம்ம வண்டி தாங்க. நம்ம வண்டிக்கு அடுத்த ஒரு வண்டி கிளம்புது. அது வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 போட்டிருக்காங்க. பட் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1 to 1லாம் கிடையாது. சேலம்க்கு அடுத்து ஆண்டகளூர் கேட், அந்த ராசிபுரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கும் ஆண்டகளூர் கேட்னு, அந்த ஒரு ஸ்டாப். அதுக்கப்புறம் நாமக்கல், கரூர், திண்டுக்கல் போயிட்டு தான் நம்ம மதுரை போக போகிறோங்க. சரியான டிராஃபிக்குங்க இந்த ரூட்டில். ஏன்னா இது வந்து மெயின் ரோடு. இதிலேருந்து சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கும் சென்னை போகிறதுக்கும் இதுதான் மெயின் ரோடு. ஸோ செம்ம டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக நம்ம வண்டி ரொம்ப மெதுவாக தாங்க போயிட்டுருக்கு. எட்டு மணிக்கு சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்பணுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுது. நம்ம கொண்டலாம்பட்டி அந்த இடம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதுதாங்க கொண்டலாம்பட்டி. இங்கேருந்து நம்ம யூட்டர்ன் பண்ணி கோயம்புத்தூர் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் போகிறதுங்க. சென்னை போகிற வண்டிகளும் இந்த ரூட்டில் தான் போவாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ரைட்டில் கட் பண்ணி அப்படியே நாமக்கல் ரோட ஜாயின் பண்ணிடுவோங்க. இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்தீங்கன்னா, அது வந்து சென்னை போகிறது. இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணி நாமக்கல் வழியாக மதுரை போக போகிறோங்க. இதுதான் நாமக்கல் போகிற மெயின் ரோடு. இதில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டி 1 to 1 இல்லாதனால செம்ம கூட்டங்க. ஏன்னா இந்த எல்லா ஸ்டாப்லையும் நின்று தான் போகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால வண்டி ஃபுல்லாக தான் இருக்குது. சேலம்க்கு அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண்டகளூர் கேட் ஸ்டாப் பண்ணுவாங்களாமா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் தாங்க. இடையில வேறு எங்கேயுமே நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க இங்கே. நம்ம இப்போது ராசிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஆண்டகளூர் கேட் ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த லெஃப்ட் சைடு ரோடு போது பார்த்தீங்களா, இது வந்து ராசிபுரம் ஊருக்குள்ளே போகிறதுங்க. வண்டியோட ஸ்பீட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 60 to 70 தாராளமாக ஓட்டிகிட்டு வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 to 75 வரைக்கும் சூப்பராக போகிறாருங்க.
சேலம்லேருந்து நாமக்கல், கரூர், திண்டுக்கல்லாம் போயிட்டு நம்ம மதுரை போகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆயிருங்க. அதுவே வந்து சேலம் டு மதுரை 1-to-1 வண்டிலாம் ஓடுது பார்த்தீங்களா, அந்த வண்டிலாம் என்ன டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியாதுங்க. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ வரைக்குமே வந்து நம்ம ட்ராவல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குங்க. நம்ம இப்போ நாமக்கல் ரீச் பண்ணியாச்சுங்க. நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு தான் நம்ம வண்டி போகுமா. லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரோடு தான் புது பஸ் ஸ்டாண்ட் போகிறது. இப்போ தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாங்க ரீசெண்டாக. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம நைட் டைம் போகிறதுனால இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுதாங்க பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், பைக் பார்க்கிங் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டி நிற்கிதுங்க. இது பைக் பார்க்கிங்கா இல்லை பைக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டான்னு தெரியலங்க, அந்தளவுக்கு நிறைய வண்டி நிற்கிது. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஊருக்கு அவுட் சைடில் இருக்கிறதுனால ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா டிராஃபிக்கில் சிக்காமல் அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு. நாமக்கல்லேருந்து சென்னை போகிற எஸ்சிடிசி வண்டிங்க. இப்போ கரெக்டாக 9:30 மணி ஆகுது. நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. அந்த கொண்டலம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான். பட் சேலம்லேருந்து 1.5 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம நாமக்கல் ரீச் பண்ணுறதுக்கு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இறங்குறாங்க, கொஞ்சம் பேர் ஏறுனாங்க. ஸோ வண்டி இன்னும் ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஸ்டாண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் இருப்பாங்கங்க. ஸோ எல்லா ஊருக்குள்ளேயும் போயிட்டு போகிறதுனால நம்ம வண்டி இந்தளவுக்கு க்ரௌடாக போயிட்டு இருக்குங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டு கரூர் 1-to-1 மாதிரி தான் போகுமா. அதே மாதிரி கரூர்லேருந்து திண்டுக்கலும் அந்த மாதிரி 1-to-1 தானாமா. திண்டுக்கல் டு மதுரையும் 1-to-1 தானாமா. ஸோ சேலம்க்கு அடுத்து நாமக்கலுக்கு அந்த இடைப்பட்ட ஆண்டவர்கள் கேட்டில் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 1-to-1 கேட்டகரியில் தான் வண்டி ஓட்ட போகிறாங்க. நாமக்கல் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டில் தூங்கிட்டேங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்த்தோன்னே நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா கரூர் ரீச் பண்ணிருச்சுங்க. கரூர் சிட்டிக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:25 ஆகுதுங்க. நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மதுரைக்கு பஸ் வந்து நைட் டைமில் அந்தளவுக்கு இல்லையா என்னென்னு தெரியல. இவ்வளோ பேர் வந்து மக்கள் மதுரைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மதுரை போகிறதுக்கு. முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த வண்டி திருச்செந்தூர் போகிற வண்டி. அந்த வண்டியுமே ஃபுல்லாக தாங்க இருக்குது. கரூருக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தாங்க. இடையில இருக்கிற அரவக்குறிச்சி, வேடச்சந்தூர்லாம் உள்ளே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. கரூரில் கிளம்புற வண்டி அடுத்து திண்டுக்கல்ல தான் நிற்குமா. சேலம்க்கு அப்புறம் இது வரைக்கும் நம்ம வண்டிக்கு பிரேக்கே கொடுக்கல. கரூர் தாண்டதுக்கப்புறம் தான் பிரேக் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாங்க. மேம்பாலத்துக்கு கீழே ஒரு ரவுண்டான இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் ரோடு போகுது பார்த்தீங்களா, இது வந்து திருச்சி போகிறதுங்க. கரூர்லேருந்து திருச்சி போகிற ரோடுங்க அது. வண்டியோட ஸ்பீட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. BS6 மாடல் வண்டி தரமாக இருக்குங்க. பிக்கப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 65 to 75 சூப்பராக ஓட்டிகிட்டு வராருங்க. டைம் இப்போ 11:10 ஆக போகுதுங்க. நம்ம கரூர் தாண்டி இருக்கிற அக்ஷயா ஹோட்டல் இந்த இடத்துல தான் நம்ம வண்டிக்கு ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஸ்ட் பிரேக்லாம் போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஓரளவுக்கு டீசெண்டான பிளேஸ் தாங்க. ஹோட்டலும் இருக்குது, பேக்கரி இருக்குது, அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி நீட்டாகவே இருக்குங்க.
லேட் நைட் ட்ராவல்ன்றதுனால கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம திண்டுக்கல்லே ரீச் பண்ணியாச்சு. திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி இப்போ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுதுங்க. 6:05க்கு நம்ம ஏற்காடில் கிளம்பணும். 12:10 கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்குங்க ஏற்காடுலேருந்து திண்டுக்கல் ரீச் பண்ணுறதுக்கு. திண்டுக்கல்லில் எவ்வளோ பேர் இறங்குனாங்களோ அதுக்கு டபுள் மடங்காக டிக்கெட் ஃபில் ஆயிடுச்சுங்க திண்டுக்கல்லேருந்து. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் தான். இடையில வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடை ரோடு வாடிப்பட்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் மதுரை டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு மதுரை வந்து பார்த்திங்கன்னா இடையில எல்லா ஊரிலும் நிற்கிற மாதிரி ஒரு சில பஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நைட் டைமில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸும் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. திண்டுக்கல் தாண்டினதுக்கப்புறம் ஒரு சூப்பரான தூக்கத்தை போட்டாச்சுங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம வண்டி மதுரை சிட்டிக்குள்ளே வந்துருச்சு. சமயநல்லூர் பறவை இந்த ரூட்டில் வராமல் பைபாஸில் வந்து நம்ம அப்படியே காலவாசல் வழியாக வந்து இப்போ ஆரப்பாளையம் ரீச் பண்ணியாச்சுங்க. நைட் டைமில் வைகை பிரிட்ஜ் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்காடில் ஆரம்பித்து மதுரை வரைக்குமே நம்ம ட்ராவல் இந்த பஸ்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வண்டியோட ஸ்பீடுமே ரொம்ப நல்லா இருந்தது. டைமிங் ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா 6:05க்கு நம்ம ஏற்காடில் கிளம்பணும். கரெக்டாக 1:20க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ஆரப்பாளையம் ரீச் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7.25 மணி நேரம் ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் நமக்கு பிரேக்லேயே போயிடுச்சுங்க. சேலமில் ஒரு 25 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்ட் பிரேக் ஒரு 15 நிமிஷம், மொத்தம் ஒரு 40 நிமிஷம் பிரேக்கில் போயிடுச்சு. அதர்வைஸ் ட்ராவல் ரொம்ப சூப்பருங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கரூர், திண்டுக்கல், மதுரை மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.